ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். முன்னாடி வித்தியாசமான அந்த ஸ்பிரிட் சோல்ஜர் வந்திருக்கோம். ஒரே பஞ்சில் ஆள் பறக்க விடுறான். இதை பார்க்குற மற்றவங்களால எதையுமே நம்ப முடியல. எப்படா இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் லார்ஜாக இருக்கலாம், இருந்தாலும் உடம்புல ஃப்ளெஷ்ஷை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்படி 1 by 1 தாக்குறதுக்கு எல்லாருமே அட் அ டைமில் வாங்கலை. அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளால வேகமாக 1 by 1 எல்லாரையுமே வச்சு செய்கிறான். அங்கே ஒருத்தனை மேலேயும் இன்னொருத்தனை கீழேயும் இதே மாதிரி தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பில்லியன் கணக்கான ஆண்ட்டை முன்னாடி எல்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, மிடில் ஃபிங்கரை வச்சு நெருப்ப ஆள் வர வைக்கிறான். இதனால அந்த இடமே அப்படி பார்த்துக்கு நெறியும். பின்னாடி இருக்க அந்த 2 பேருக்குமே சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி நம்ம ஹீரோ இதை பண்ணான்னு. ஏன்னா எங்கள் எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே இல்லை. அவங்க எல்லாரையுமே எப்படி நம்மளால இப்படி அங்கே வச்சு செய்கிறான், அதுவும் தனியாக. இப்போ சீனா அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அந்த இடத்துல எல்லாரும் மேலேயும் சீனா ஆள் நிற்கிறான். அவனை பார்க்கும் போது ஏதோ ஒரு கிளான்ஸ் காடை பார்க்குற மாதிரி இருக்கு. சைடில் நம்ம ஷின்னு பார்க்குறான். ஷின்னுக்கும் அங்கே டவுட் ஆகுது. அங்கே இருக்கிற அந்த லேடியும் அந்த ஆளும் தான் லீடர்னு நினைக்கிறேன். ஷின்னு அவங்க ஸ்டாட்ஸ் அங்கே செக் பண்ணுறான். அதுலேயும் நம்ம ஆளுக்கு அங்கே தெரியுது இவங்க 2 பேருமே ஒரு காலத்தில் ஈவில் காடோட ஃபாலோவராக இருந்திருக்காங்க. ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. அதனால தான் இந்த ஆளுங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்களா. இப்படி ஆளு யோசிப்பான். உடனே அந்த பர்சனும் பயங்கர வேகமா தாக்க வரான். அங்க பின்னாடி அந்த லேடியும் கத்துறா, வேணா நீ தப்பு பண்ற, வெயிட் பண்ணு. ஆனா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. அந்த பர்சனோட பஞ்சம் அப்படியே படலான்னு வரும். பரவாயில்லப்பா, நீ முன்னாடி இருந்த அந்த ஆளுங்களை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்க. காடு கிரஷிங் ஃபிங்கரை பயன்படுத்த அத்தனுடைய ஆளு கீழே கிடப்பான். அந்த ப்ரெஷரு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை பார்க்குற அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமாவரா. நம்ம ஹீரோ அந்த லேடியோட கண்ணை பார்க்கறான். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வசியமாக்குற மாதிரி ஒரு பவரை வச்சிருப்பால, அந்த மாதிரி பவர்ஸும் இந்த லேடி கிட்ட இருக்கு. ஆனா அந்த பவர் நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகலையா. இதனால அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆமா, எதனால இந்த பவர் அவன் மேல ஒர்க்கே ஆகல. அப்பனா ரூமர்ஸ் இப்ப பரவுறப்படி பார்த்தா அந்த யங்கான காடு அது வேற யாரும் இல்லை, இவன் தானா. ஏன்னா ஆளு யங்காவும் இருக்கான், அதே டைம்ல பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருக்கான். கண்டிப்பா அது டவுட்டே இல்லை, கன்ஃபார்மா அது இவன் தான். இதே மாதிரி அந்த லேடியும் முன்னாடி வராங்க. அங்க ஷின்னுக்கு புரியல. ஆளு யோசிக்கிறான், ஆமா எதுக்காக அவ வாலண்டியரா முன்னாடி வரா. அவளா அடி வாங்கணும், என்ன அடிங்க அப்படின்னு சொல்லதான் அவன் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா வந்தோடனே அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி மண்டிடுறான். என் காட் ப்ளீஸ் எங்க மேல மர்சியை காட்டுங்க. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு புரியல. இதனால பிளைன் காட் ஆகி அதை ஆக்டிவேட் பண்ணோன்னே அப்புறம் தான் இந்த லேடி இவங்களோட ஹிஸ்டரியை பத்தியும் அவங்க தெரியுது. இவங்க எக்ஷாவா மாறுறதுக்கு முன்னாடி இவங்களோட உண்மையான பேரு அதுதான் லிலித். செடியூசிங் நைட் அப்படின்னு ஒரு லேடிக்கு நம்ம லிலித் தான் ஒரு டாட்டராகவும் ஒரு ஃபாலோவராகவும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா. அந்த செடியூசிங் நைட் இருக்காங்களே, அவங்க ஒரு கிரேட்டான ஈவில் காடஸ் மாதிரி. அவங்க கிட்ட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு, காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் முன்னாடி அங்க நிக்க முடியல. கடைசியில தோத்து போனதான் மிச்சம். அந்த இடத்த விட்டு ஓடி போற மாதிரி ஆச்சு. செடியூசிங் நைட் எப்படியோ அவங்க தப்பிச்சாங்க. ஆனா அவங்களோட நிலைமை போக போக இன்னமும் மோசமாச்சு. அவங்களோட பவர்ஸை திரும்பவும் ரீகெயின் பண்ணும் சொல்லி அதனாலேயே நம்ம லிலித் கிட்ட ஒரு ஆர்டரையும் அவங்க கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் தான் என்னன்னா, நிறைய ஸ்ட்ராங்கான இன்னசென்டான எஸ்ரங் சோலியும் மொத்தமா டிவோர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ற மூலமா லிலித்தோட அம்மா செடியூசிங் நைட்டு அவங்களுக்கு பவர் ரீகைனாகவும் அவங்க திரும்பவும் பழையபடி ஆவாங்க. லிலித்தும் அதுக்கான ஜேர்னியை எத்தனை அங்கே தொடங்கியிருப்பாங்க. அதை பண்ணும்போது தான் மியோங்ஜியோட அந்த கிராண்ட்பா அவரை மீட் பண்ணியிருப்பாங்க. ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, மியோங்ஜியோட கிராண்ட்பா மேலேயும் அந்த ஐஸ் ஒர்க்கே ஆயிருக்காது. அதனால அவங்க இன்னமும் ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த ஹியூமன் மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணிருக்கும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம லிலித்துக்கும் மியோங்ஜியோட தாத்தாக்கும் அங்கே லவ் கிரியேட் ஆயிருக்கும். அது மூலமா பிறந்த சிஸ்டர் தான் அந்த மியோங் ஹி. நம்ம லிலித் செடியூசிங் நைட்டோட டாட்டர்ல. அதனாலேயே லிலித் பூமியில இருக்கும் போது அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அங்க தெரிய வந்திருக்கும். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு செடியூசிங் நைட் மேல பயங்கர கடுப்பு. ஸோ அதனால பூமிக்கு நெதர் டிராகன் அனுப்பி நம்ம லிலித்தோட நிலைமைய ரொம்ப மோசமாக்கிருப்பாங்க. லிலித்தும் சாகுற நிலைமைக்கு போயிருப்பான். அந்த இடத்துல மியோங்ஜியோட தாத்தாக்கும் என்ன பண்ணும் தெரியல. எப்படியாச்சும் நம்ம லிலித்தை காப்பாத்திட்டா போதும் அப்படின்னு தான் அவரு யோசிச்சாரு. அதனாலேயே நம்ம லிலித்தோட அம்மா செடியூசிங் நைட்டு அவங்க கிட்ட மியோங்ஜியோட தாத்தா அவரோட சோலியை ஆஃபர் பண்ணாரு. அதுவும் எதுக்கு, நம்ம மியோங்ஜியோட கிராண்ட் மதரா இருக்கிற லிலித்தை உயிரோட திரும்ப வர வைக்கணும்னு. ஸோ இதுலயே நம்மளுக்கு அங்க தெரியுது, முன்னாடி இருக்க இவங்க தான் மியோங்கியோட கிராண்ட் மதர். அதே மாதிரி என்னதான் சோலை ஆஃபர் பண்ணியும் லிலித் அந்த விஷயத்த ஏத்துக்கல. லிலித் அந்த விஷயத்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க எக்ஸ்ட்ரா சோல்ஜரா இப்போ இருக்காங்க. லிலித் இந்த மாதிரியாச்சு இந்த ஸ்பேஸ்ல உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு இப்படி அங்க பண்ணாரு. அங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கேட்டோன்னே ட்ரூத் சீக்கிரக்கும் கல்லேருந்து அப்படியே கண்ணீரா வரும். ஷின்னு, நீ கொஞ்சம் மர்சியை காட்டின நல்லா
நல்லா இருக்கும் அவங்க மேல. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா ஸ்டார்டிங்ல என்ன சாப்பிடணும்னு வந்தவங்க தான் இவங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு சைடு அது ஒன்றும் பேட் ஐடியாவா அங்கே தெரியல. ஏன்னா இந்த லிலித்தை ஃபாலோவரா மாத்திட்டான். எஸ் ரேங்க் கேட்டகரியில இவங்களும் வருவாங்க. இது ஒண்டி இல்ல, மர்சியை காட்டுற மூலமா லிலித் அங்க ஃபாலோவரா மாறுறாங்க. கூடவே அந்த வயசானவரு, அதுக்கப்புறம் அந்த மியோங்கி அந்த டாட்டரு, அவளையும் என்னால ஃபாலோவரா மாத்த முடியும். இது ஒரே கல்ல 3 மாங்காவை அடிச்ச மாதிரியாச்சு. 1000 பிளேடுக்கும் நம்ம ஹீரோ நினைச்சா பெருமையா இருக்கும். பரவாயில்ல ஷின்னு, நீ அப்படியே என்ன மாதிரியே கால்குலேட் பண்ணி முன்னேறி போற தெரியுமா. அங்க ட்ரூத் சீக்கிரக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்ல வேலை நீ மர்சியை காட்டினி, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா நம்ம ஹீரோவோட கோலே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்க எப்போனாலும் வரலாம். போன வாட்டி வந்ததுக்கே நம்ம ஆளுக்கு நிலைமை மோசமா இருக்கும். அதனால ஒரு ஹை லெவலான காடா மாறணும் அப்படின்னு தான் பாக்குறான். சீக்கிரம் சிஸ்டமே என்னோட குட் கார்டுக்கான டைட்டிலை எக்யூப் பண்ணு. அதை எக்யூப் பண்ணோன்னே நம்ம ஹீரோ மேல ஒரு ஹேலோ மாதிரி ஒரு லைட்டுக்கான ஏதோ ஒரு சர்க்கிளும் அப்பியர் ஆகும். நான் எப்பெல்லாம் அந்த டைட்டிலை எக்யூப் பண்ணுவேனோ அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகும். ஆனா ஏதோ ஒன்று எனக்கு இதனால ஒரு நல்ல ஃபீலிங் வந்திருக்கு. நான் என்ன பண்ணாலும் ஒரு நல்ல விஷயமா அது அமையும்னு. இதே மாதிரி காட்ஸ் ஹீலிங் ரிங் ஃபிங்கரை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஹீலிங்கும் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஆளோட முகமே அப்படியே மாறும். ஏன்னா ஹீலிங் ஆரம்பிச்சோடனே லிலித்தோட முகமும் அப்படியே மெல்ட் ஆகுது. அங்க லிலித்துக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அங்க புரியல. அம்மா எதுனால உடம்பு மெல்ட் ஆகுது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆளுக்கும் அங்க ஐடியா இல்ல. ஆமா என்ன ஆச்சு, நான் பயன்படுத்தின இந்த ஸ்கில்லு ஒரு குட் கார்டுக்கான ஸ்கில்லு, அப்புறம் எதுக்காக எல்லாரோட உடம்பும் இப்போ மெல்ட் ஆகுது. டெஃபினட்டா இது ஒரு ஹீலிங்கான ஸ்கில் அப்படின்னு எனக்கு தெரியும். அங்க சிஸ்டம் வழியா என்ன விஷயம் அப்படின்னு செக் பண்ணா அங்க பியூரிஃபை ஆகுது அப்படின்னு அங்க போட்டிருக்கோம். அவங்க டீமன் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அந்த டீமன் மாதிரி இந்த உருவமும் போயிட்டு அவங்களுக்கு விங்ஸ் எல்லாம் அங்க அப்பியர் ஆகுது. இப்போ லிலித் மத்தவங்க இவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஏஞ்சலா ரிபான் ஆயிருக்காங்க. லிலித்துக்கும் இதனால அவ்வளோ சந்தோஷம். அட எனக்கு எப்படி இப்போ ஃபீல் ஆகுதுன்னா நான் திரும்பவும் மறுபிறவி ஏத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சிஸ்டமும் அதே தான் அங்க ஷோ ஆகும். இப்போ நீங்க காட்டின அந்த மர்சினால இவங்க ஒரு ஏஞ்சலா மாறிட்டாங்க. நம்மளுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு அங்க புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களோட சைஸ் பல மடங்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா இவங்களோட சைஸ் இப்போ குட்டியாவும் கியூட்டாவும் இருக்கு. சீன் அப்படியே ஒரு வித்தியாசமான டைமென்ஷனை நோக்கி வரும். அந்தத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே செடியூசிங் நைட்டு, அதாங்க லிலித்தோட அம்மா, அவங்க அங்க இருக்காங்க. அவங்களோட கண்ணும் திடீர்னு அங்க ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு அங்க தெரியுது, லிலித் என்ன திரும்பவும் நீ வந்துட்டியா, நல்லா என்னை ஏமாத்திட்ட போலியே, நீ பண்ண விஷயத்துக்கு ஒன்றும் நான் உன்னை விட மாட்டேன். சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வரும். அங்க சிஸ்டமும் இவங்க ஒரு ஏஞ்சலா எவால் ஆயிட்டாங்க அப்படின்னு அங்க போட்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு அதுக்கான விஷயம் புரியல. ஏன்னா அப்பியரன்ஸ் இப்படி அவங்களுக்கு மாறி இருக்கல. இந்த ட்ரூத் சீக்கிரம் நீங்க ஒரு லோ கிரேடான காடா இருக்கனால உங்களோட லிமிட் எவ்வளவுதான். சரி ஏதோ ஒண்ணு இவங்க திரும்பவும் ரிபத் ஆனா சரிதான். நான் போயிட்டு அந்த பெரியவரை மீட் பண்றேன். இல்லைன்னா அவ்வளவுதான், இன்னமும் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா அவரு மேல இன்னமும் அந்த ஈவல் காடஸா இருக்கிற செடியூசிங் நைட் அவங்களோட ஒரு சீல் வந்திருக்கு. அந்த சீல்னால இப்போ என்னென்ன பிரச்சனை ஆக போதோ. சீன் அப்படியே அவரோட ஹெட் குவார்ட்டரை நோக்கி வரும். அந்த வயசானவரும் அவரோட போட்டோவை அவரு பாக்குறாரு. அதுல ஒரு ஃபேமிலி அத்த போட்டோவும் இருக்கும். ஷின்னுக்கு இப்போதைக்கு அங்க ரிலீஸ் ஆயிருக்கும் உண்மையிலேயே நான் எப்படிப்பட்டவன், நான் யாருன்னு. கண்டிப்பா இதுக்கு மேல எனக்கு சன் இல்லாவா இருக்கிறதுக்கு அவனால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். எந்த எஸ்ரேங்க் ஆளுங்க உள்ள போனாலும் கண்டிப்பா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹோட்டல் உள்ள அப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க ஷின்னோட நிலைமை மோசமா இருக்கும் அப்படின்னு அவரு பாப்பாரு. ஆனா ஷின்னு அங்க ரொம்ப சீனா வெளியில வரான். ஷின்னு கூடவே குட்டி குட்டியா அந்த ஏஞ்சலும் வருமா. இத பாக்குற அந்த வயசானவருக்கு என்ன விஷயம்னு அங்க புரியவே இல்லை. ஆமா எப்படி உனக்கு எதுவுமே ஆகலையா? யோ சொல்லியே ஆகணும், உன்னோட ஆபீஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா இந்த பறக்கிற குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் இதெல்லாம் என்ன? அது ஒரு பெரிய கதை. ஆனா அதுக்கு முன்னாடி உன் செஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த சீலு அதை நான் ஃபர்ஸ்ட் ஹீல் பண்றேன். அட இந்த விஷயத்த பத்தி எப்படி உனக்கு தெரியும்? ஏதோ ஒரு விஷயம் இங்க ஸ்டேஞ்சா இருக்கு. ஏன்னா அந்த போர்ட்டலுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வாரியர் யாரையுமே என்னால சென்ஸ் பண்ண முடியல. அதே மாதிரி என் லிலித்தோட எனர்ஜியும் அங்க இல்ல, அதுவும் காணாம போயிடுச்சு. அதனால அவருக்கு பயங்கரமா கடுப்பாவுது. நம்ம ஷின்ன பிடிச்சு அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆமா என் லிலித்த என்ன பண்ணடா சொல்லு. அங்க ஷின்னுக்கு அங்க புரியுது இதே மாதிரி விட்டா இன்னமும் பிரச்சனை அதிகமாயிடும்னு. அதனால அமைதியா அவன் சொல்றான், ஜஸ்ட் நீங்க அமைதியா இருங்க, உங்களை ஃபர்ஸ்ட் நான் ஹீல் பண்ணிடுறேன். ஆனா இதை கேட்கிற அவரு இன்னமும் தான் அங்க கடுப்பா வர்றாரு. சரி என்கிட்ட வேற வழி இல்ல, உங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீல் பண்ணிடுறேன். ஹீல் பண்ண அந்த அளவுக்கு டைம் ஆகுது. பெரியவரும் அவரோட அட்டாக் அங்க பண்ணலான்னு வருவாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட செஸ்டும் அங்க பயங்கரமா வலிக்கும். அவரோட வாயிலிருந்து அப்படியே ரத்தமும் ஊத்தும். நம்மளுக்கும் அங்க புரியல. ஆமா என்ன ஆச்சு, நான் இன்னமும் எதுவுமே அங்க பண்ணலையே, அதுக்குள்ள எதுக்காக இவரு நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகணும்? அப்புறம் தான் சிஸ்டம் வழியா அங்க தெரியுது இவரோட சீலு அந்த செடியூசிங் நைட்டோட கனெக்ட் ஆயிருக்குல, அதான் இப்போ இவரோட நிலைமையும் இந்த அளவுக்கு மோசமாகுது. அங்க லிலித்தும்
கிட்ட வரா. பெரியவரும் இதை பண்றது நம்ம ஷின்னு அப்படின்னு தான் யோசிப்பாரு. ஆமா, இது என்ன பவர்? இது ஒன்றும் சைக்கிக்கான ஒரு ஸ்கில் மாதிரி எனக்கு தெரியல. நம்ம லிலித்தும் வந்துட்டு, நான் தான் உங்க லிலித்து, எனக்கு தெரியலையா? நான் திரும்பவும் இப்படி ஒரு மறுபிறவி எத்ததுக்கு காரணமே நம்ம ஷின்னு தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாம இருந்தோம்ல, அந்த மாதிரி இல்லாம அடிக்கடி உங்களை என்னால பார்க்க முடியும். லிலித்து கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அவரு சொல்லலான்னு வருவாரு. ஆனா அதுக்குள்ள வாயிலிருந்து அப்படியே ரத்தமா ஊத்தும். அங்க லிலித்துக்கும் புரியுது. இதனால ஷின்னு கிட்ட அவ கேக்குறா, மிஸ்டர் ஷின், தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க சீக்கிரம். சிஸ்டம் வழியா இவருக்கு எப்படி அந்த சீல் வந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. அங்க லிலித்து சாகிற நிலைமைக்கு போகும்போது அவரு ஒரு கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு கேட்டிருப்பாருல, அப்போ அவரோட மைண்ட் முழுக்க நம்ம லிலித்தை காப்பாத்தணும் காப்பாத்தணும் அப்படின்னு தான் தோணி இருக்கும். ஸோ இதனால ஒரு சீல் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த சீல்னால இப்போ இவரோட சோலும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அந்த ஈவல் காடஸ் அப்படியே ஒன்றும் அந்த வயசானவரை விடல. இந்த உலகத்துல இருக்கிற அந்த பயங்கரமான பெயினையும் டிஸ்பேரியும் அவருக்கு கொடுத்து அவரை மொத்தமா துண்டு துண்டாக்கணும் இப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்களே அப்படின்னு விஷயம் ஏற்பட்டிருக்கும். அந்த சீல்னால அவரோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிருக்கு. ஓ, அப்போ இந்த சீலோட கதை இதானா? எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா இவரை காப்பாத்துவேன். ஏன்னா நான் இப்படி எனக்கு ப்ரெஷியஸா இருக்கிற எஸ்ரங் ஃபாலோவர்ஸ் அப்படியே விட முடியும்? பெரியவரே, கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருங்க, சீக்கிரமா இந்த விஷயத்த முச்சறேன். காடு கிரஷிங் ஃபிங்கரை வச்சு அதையும் மொத்தமா அழிக்கிறான். நல்ல வேலை இந்த ஸ்கில் காடு கிரஷிங் ஃபிங்கர் இது என்கிட்ட இருக்கு. இதுக்கு பல யூஸ் இருக்கு. இது ஆன் ஆஃப் அந்த மாதிரி சுவிட்சாவும் என்னால் பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும் போது இந்த மார்க்கெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அங்க திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்கும். ஒரு வாய்ஸ் அவங்க கேட்கும், ஆமா உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? என்னோட சீலையே நீ உடைக்கிறியா? அங்க ஒரு பெரிய போர்ட்டலும் கிரியேட் ஆகுது. அதுலயே ஆளுக்கு புரியுது அந்த ஈவில் காடஸ் அவங்க தான் இங்க வராங்கன்னு. அந்த ஈவில் காடஸும் அந்த எத்துக்கு வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ ஒரு லோ கிரேடான காடு, உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு என் சாக்ரிஃபைஸ் மேலேயே கைய வைக்கிற அளவுக்கு தைரியமா? அங்க இப்பதான் இவங்கள பத்தி தெரியுது, இவங்களோட ஏஜ் ஒண்டி 69,000 இயர்ஸா. இவங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு காடா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ஒரு டிக்ளைனிங் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு சன் காட் அப்படின்னு ஒரு கிரியேச்சரை நம்மளால கொண்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு டிக்ளைனிங் எக்ஸிஸ்டன்ஸாக தான் இவங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு என்னால் சும்மா இருக்க முடியாது, உங்களை மொத்தமாக நான் முடிக்க போகிறேன். அங்கே இதை கேட்டோடனே அவங்களோட மூஞ்சே அங்கே மாறும். அங்கே ஹெவன்லி டீமன் டிவைன் ஸ்வாட் அப்படின்னு கையாலேயே மூஞ்சிலே ஒரு அடி அடிப்பான். இதனால அவங்களோட மூஞ்சிலையும் ஒரு பெரிய அட்டாக்கும் அங்கே படும். கீழே எல்லாருமே பயந்து போகிறாங்க. ஆமாம், மேலே என்ன அது என்ன ஏதாச்சும் ஒரு ரிஃப்டா? நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது, ஏன்னா இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். மேலே அந்த ஈவில் காடஸுக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. உனக்கு அவ்வளோ தைரியமா? என் மூஞ்சிலே நீ அட்டாக் பண்ணுறியா? ஆமாம், அதில் என்ன தைரியம் உனக்கு வேணும்? நான் எப்படிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் உனக்கு தெரியுமா? என் முன்னாடி லோ லெவல் காடாலலாம் நிற்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது நீலாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. இப்போதான் என்னோட உண்மையான ட்ரூவான ஃபார்மையே நீ பார்க்க போற. என்னது ட்ரூவான ஃபார்மா? அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா எப்படியோ நீ ஒரு டிக்ளைனிங் எக்ஸிஸ்டன்ஸ், உன்கிட்ட பெருசா என்ன இருக்கும் இப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா ட்ரூத் சீக்கிரம் சொல்லும், இல்ல தப்பி தவறி கூட அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த செடியூசிங் நைட், இந்த ஈவில் காடஸ், இவங்களோட பவர் எந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும்னா, அந்த டைம்ல இவங்களோட பவர் அது காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு சேமா இருந்துச்சு. இதை கேட்கிற நம்மளுக்கு அல்ல, என்னது காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு சேமான பவர் இவங்க கிட்ட இருக்கா? அவங்களோட அப்பியரன்ஸும் அப்படியே சேஞ்ச் ஆகும், ரொம்ப கிரீப்பியாவும் கொடூரமாவும் மாறும். அதை பார்க்குற நம்மளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ ஈவில் காடஸ் கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், இதுக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தாங்க தெரியும். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.